முட்டை கொள்முதல் டெண்டருக்கான அறிவிப்பாணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், சொல்லுங்க, முட்டை கொள்முதல் டெண்டருக்கான அறிவிப்பாணையை தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. இந்த வழக்கின் பின்னணி என்ன? தகவல்களை பதிவு செய்யுங்க. கார்த்திகா, அதாவது தமிழக அரசு பள்ளிகளில் உள்ள சத்துணவு மையங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் முட்டை வழங்கும் திட்டத்திற்காக முட்டைகளை கொள்முதல் செய்வதற்காக கடந்த ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி அரசு தரப்பில் ஒரு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் அதாவது ஒவ்வொரு கிராமங்களில் உள்ள கோழி வளர்ப்பவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களிடம் கொள்முதல் செய்ய இருப்பதாகவும் இதற்காக வெளி மாநிலங்கள் மற்றும் மொத்த முட்டை கொள்முதல் விற்பனையாளர்களிடமிருந்து முட்டை வாங்கப்பட மாட்டாது என்றும் அந்த அரசு அறிவிப்பாணையில் இருந்தது. இந்த அறிவிப்பாணையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாமக்கலை சேர்ந்த கோழி பண்ணை உரிமையாளர்கள் பலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். அந்த வழக்கை நீதிபதி மகாதேவன் விசாரித்து அந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைத்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் அந்த வழக்கு இன்று தீர்ப்பு கூறினார் நீதிபதி மகாதேவன். அப்பொழுது அவர் அந்த தமிழக அரசு கடந்த 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி வெளியிட்ட அறிவிப்பாணை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் இந்த அறிவிப்பாணையில் சில குளறுபடிகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் புதிய ஒப்பந்தம் வெளியிடப்படும் வரை தற்போது உள்ள முறைப்படியே முட்டை கொள்முதல் செய்து கொள்ளலாம். ஆனால் புதிய ஒரு ஒப்பந்தத்தை வெளியிட வேண்டும் என்று நீதிபதி அந்த உத்தரவில் கூறியுள்ளார். மேலும் அந்த ரத்து செய்யப்பட்ட ஒப்பந்தத்தில் மொத்தமாக முட்டை விற்பனை செய்யும் கொள்முதல் முதலாளியிடமிருந்து முட்டை வாங்கக்கூடாது என்றும் வெளி மாநிலங்களிலிருந்து முட்டை வாங்கக்கூடாது என்றும் மேலும் கிராமங்களில் உள்ள பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் கிராம மக்களிடம் முட்டைகளை வாங்க வேண்டும் என்றும் அந்த ஒப்பந்தத்தில் கோரியிருந்தது. இதில் பல பாகுபாடு உள்ளது, இதில் சில முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது என்று கோழி பண்ணை உரிமையாளர்கள் இந்த மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மகாதேவன் அந்த ஒப்பந்த அறிவிப்பானை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் புதிதாக இறுதி செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை வெளியிட வேண்டும் என்றும் அந்த ஒப்பந்தம் வெளியிடப்படும் வரை தற்பொழுது உள்ள நிலையை தொடர வேண்டும் என்று நீதிபதி மகாதேவன் தெரிவித்துள்ளார். கார்த்திகா, கடந்த ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி பிறப்பித்த இந்த உத்தரவில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாகவும் நாளொன்றுக்கு 48 லட்சம் முட்டைகள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்பட்டிருந்தது. மேலும் புதிய ஒப்பந்தம் போடும் வரை பழைய நிலையை தொடர வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இது குறித்த செய்திகளை நமது செய்தியாளர் கருணாகரன் பகிர்ந்து கொண்டார். தகவல்களுக்கு நன்றி கருணாகரன்.